ஆமா. நான் ஏறத்தாழ இப்ப 3000 பாடல்கள் தாண்டிட்டேனே. உங்களுக்கு தெரியும். நான் வந்து பல்வேறு தளங்கள்ல ஓடிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 படங்களுக்கு வசனம் எழுதிட்டு இருக்கேன். 2 படங்கள் நடிக்கிறேன். கிட்டத்தட்ட 11 படங்களுக்கு மேல எழுதிக்கிட்டு இருக்கிறேன். பாடல்கள் வழங்குறேன். இது ஓடிக்கிட்டு இருக்கு. பரபரப்பா இதுக்கு இடையில இது போல நிறைய நிகழ்வுகள் அவேர்னஸ் பட்டிமன்றங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இலக்கியத்துல முழுக்க முழுக்க இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் 6 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த வருடத்துல குறைந்தபட்சம் ஒரு 5 புத்தகங்கள் வருது. ஒரு பெரிய நாவல் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாவல் வருது, 2 சிறுது கட்டுரை தொகுதிகள், 3 கவிதை புத்தகங்கள் இந்த வருடத்துல எல்லாமே இல்ல. அது இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, கதைகளே இங்க இல்ல. முன்னமெல்லாம் வந்து ஒரு கதைகள்ல நிறைய கிளைகள் இருக்கும். அதுல நிறைய உறவுகள் இருக்கும். அப்ப நிறைய சொல்லி எழுத முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு நிகழ்வே கதையாக மாறி விடுவதனால, ஒரு அழுத்தமான பாடல்களை திரைத்துறையில வைக்க முடியலங்கிற கவலை எங்களுக்கு இருக்கதான் செய்யுது. எங்கேயாவது ஒரு 10 படங்கள்ல ஒரு படங்கள் கதையம்சமா வரும்பொழுது, அதுல எங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கிட்டு தான் நான் அப்பப்போ எங்கள நிரூபிக்க வேண்டியிருக்கு. இல்லன்னா சத்தத்துக்கும், சப்தங்களுக்கும் நாங்க எழுதிட்டு அடுத்த கட்டத்த நகர வேண்டியிருக்கு சூழல். உண்மைதான் அது. ஆரோக்கியமான பாடல்கள் குறைவாக இருக்கிறது. அது மீண்டும் மீட்சி கொண்டு வெளிவருங்கிற நம்பிக்கை இருக்கிறது. இல்ல பாடலாசிரியர்களுக்கும், அது இசையமைப்பாளர்களுக்கு மட்டுமே இல்ல. பாடுறவங்கள நிறைய பேத்த பாடுறவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இயக்குனர் கூட ஷூட்டிங்ல இருக்காரு. எங்களுக்கு வந்து எங்களுடைய பஹரிங்கிற அந்த வாட்ஸ்அப் வழியா எங்களுக்கு டியூன் வந்துருது. சிச்சுவேஷனையும் பேசி அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப என்ன நான் பாடுற எங்கேயோ ஒரு கண்டத்திலேயோ, எங்கேயோ ஒரு நகரத்திலேயே இருக்காரு. நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது, நிச்சயமா இது வந்து ஆரோக்கியமான விஷயமா நான் கருதல. ஏன்னா எப்போதுமே ஒரு இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர் இவங்கெல்லாம் ஒண்ணா உட்காந்து பேசி, கம்போஸ் பண்ணி, அப்படி பண்ணும்போது அது எவர்கிரீன் சாங்கா இருந்துச்சு. ஆமா. அதுதான் மரபு, அதுதான் உண்மை, அப்படிதான் இருக்கணும். அது வந்து இப்போ வந்து துரிதமான நெருக்கடி வேலைகளுக்கு மத்தியில அத சந்திக்கிறதே பெரிய அபூர்வமா இருக்கு. இந்த நிலை மாறணும்னு நானும் நெறைய குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. காரணம், நம்மளுடைய பாரம்பரியம் வந்து தாலாட்டிலயும், ஒப்பாரியிலயும் தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரியில் முடிந்தது. பாடல்கள் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிநாதம். அது சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், அல்லது பக்தி இலக்கியங்களா இருக்கட்டும், அன்று தொட்டு இன்று வரைக்கும் செய்யுள்கள் கூட பாடல்களின் வடிவம். அந்த செய்யுள்கள்ல இசை வடிவம் தொடங்கியது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட பாட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. உட்காந்தா, நின்னா, விவசாயம் பண்ணுனா, ஓடுனா, ஒரு மரக்கிளையில உட்காந்து ஊஞ்சல் கட்டுனா, ஒரு தொட்டில் கட்டுனா, அழுதா, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம நிறையத்துக்கு பாட்டு இருக்கும்போது, பாடல்களை மீறி அல்லது தவிர்த்துட்டு, வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு ஃபேஷனா இன்னைக்கு பாட்டு இல்லாம படம் எடுக்கலாம்னு சொல்லலாமே தவிர, இது நிலைக்காது. கண்டிப்பாக பாடல்கள் தான் தமிழர்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்து வந்தது. மீண்டும் அந்த கலாச்சாரம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறைவாக இருக்கிறது. ஆமா. ஆனா இப்ப அடுத்த தலைமுறை வந்து ஏன்னா நிறைய வாசிப்புகள் குறைந்திருக்கு. ஒரு சில பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப 50 இயக்குனர்கள யாரையும் குறை சொல்லல. 5 பேரு வந்து தீர்க்கமா யோசிக்கிறாங்க. 45 பேர் எங்கேயோ 2 படத்துல ஒர்க் பண்ணிட்டு ஓடி வந்து டைரக்டர்ன்னு போறதுனால தான் அவங்களால தொடர்ந்து வெற்றிகள குடுக்க முடியல. அழுத்தமான கதையமைப்பை இந்த சமூகத்துக்கு தேவையானத குடுக்க முடியல. அதனால இப்ப கடந்த ஒரு 5 வருடங்களாக சப்தத்துக்குள் சினிமா மாட்டிக்கிட்டு கிடக்கு. அத நம்ம மீட்டு எடுக்க வேண்டியது ரசிகர்களாகிய நம்மளுடைய பொறுப்பு. அதுல ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 படம் முடிச்சுட்டேன். இப்ப நானே ஒரு படம் தயாரிச்சு முடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, வரப்போகுது. இப்ப 2 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது கதாநாயகன்ங்கிறத விட அந்த கதைக்கு தேவையான கதாபாத்திரமா இருக்கிறதா நான் விரும்புறேன். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து அந்த நம்மளை விட அழகான அல்லது இன்னும் அதற்குன்னே சிரத்தை எடுத்து நடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு எழுத்து, கவிதை, தமிழ் கூட இருக்கு. அது போதும். கட்டாயம் பண்ணி அழைக்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருந்தா மட்டும் நான் ஏத்துக்கிறேன். அதுக்கான தீர்மானம் தலைமை என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. ஏன்னா நேத்து தான் வந்து செயற்குழு கூடியிருக்கு. அடுத்த மாசம் வந்து பொதுக்குழு கூட போறோம். அதனால வேண்டி அந்த பொதுக்குழு முடிந்ததுக்கு பிறகுதான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும். தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க சம்மதிப்போம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மானுடத்தை போற்றக்கூடிய ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அரசியலை மீறி, இன்னும் சொல்லப்போனால் அவர் கட்சி தொண்டர்களை மீறி எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த மனிதர். நான் அவரோட நிறைய பயணப்பட்டிருக்கேன். ஏறத்தாழ ஒரு 6, 7 படங்கள் அவரோட நான் சேர்ந்து பணிபுரிந்திருக்கிறேன். அவரு வந்து சினிமாவுடைய அந்த இக்கட்டான நிலைமையில ஈட்டெடுத்ததும் சரி, கண்ணுக்கு தெரியாமல் செய்த அந்த உதவிகளும் சரி, எத்தனையோ பேரு. அத நீங்க வந்து அத பட்டியல் போட்டீங்கன்னா நீண்டு கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு செய்தவருக்கு கண்டிப்பாக அவருடைய எண்ணங்களும், அவருடைய பெயரும், அவருடைய சிந்தனைகளும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னா, அடையாளமா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாகணும். அந்த கோரிக்கைகள் எல்லாம் நம்ம நிறைவேத்தணும். இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் சாருடைய அந்த வாழ்வியல் முறையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு இன்னும் வந்து நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணுங்கிறதுல நான் தெளிவாவே இருக்கேன். அதுக்கு நான் ஆதரவும் தர்றேன்.